இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க க்ராப் டாப் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்ற ஃபுல் வீடியோ தான் நம்ம போட போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 கட்டிங் வீடியோ போட்டாச்சு. ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கட் பண்ணோம் அப்படின்றது சொல்லியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2 எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நெக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகான நெக் வச்சுருக்கோம். பேக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா யூ நெக் வச்சுருக்கோம். ஸோ எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹேண்ட் பார்ட்டு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்ட் பார்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இது மாதிரி வச்சுக்கோங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா மெயின் கிளாத்து, மேலே பார்த்திங்க அப்படின்னா லைனிங், இந்த மாதிரி வச்சு பின்னு குத்தி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சுற்றி தையல் போட போகிறோம். ஸோ சப்போர்ட் தையல்னு சொல்லுவாங்க இந்த தையலை. ஸோ இது மாதிரி இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, சுற்றி தையல் போட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பொறுமையாக காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீட் பண்ணுறேன். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்றது நீங்கள் பார்த்துட்டு இது போலவே பார்த்திங்க அப்படின்னா கையை பார்த்திங்கன்னா சுற்றி தையல் போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு இது வந்து சப்போர்ட் தையல்னு சொல்லுவாங்க. ஸோ பிரியாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாக சுற்றி தையல் போட்டுக்கிறோம். ஸோ இது மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த பின்னு குத்துறது மூலயமா நம்மளுக்கு வந்து துணி வந்து நகராது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிடுறோம். ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ராஸ் ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி கட் பண்ணிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு இது இருக்கும்ல, இன்னொரு கை இருக்கும்ல, அதையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதே போல் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஓகேங்களா, இதே போல் இன்னொரு கையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கையும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்டுத்தையுமே வந்து ஒரே மாதிரி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஒரே மாதிரி கீழே போடும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டுமே வந்து ஒரே அளவில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்க போகிறோம். ஸோ ஃபோல்டு பண்ணலாம். ஸோ கீழே பார்த்திங்கன்னா கை கீழே ஆல்ரெடி நம்மளுக்கு ஹர் கட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அடையாளம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 2 இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இன்ச் டேப் வச்சு இன்ச் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது போல் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறோம். ஸோ இதை தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஸோ இது மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, மடித்து இது மாதிரி ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தையல் போடும்போது நம்மளுக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அடுத்த ஹேண்ட் கையிலையும் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, தையல் போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டுமே வந்து நம்ம கீழே வந்து மடித்து தைச்சி தையல் போட்டாச்சு. ஸோ நம்மளுக்கு கை பார்ட் ரெடி. இப்போ வந்து பாடி பார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பாடி பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி மெயின் கிளாத் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லைனிங் கிளாத் எடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுமே எடுத்துருக்கோம். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் இது மாதிரி நல்ல பக்கமாக என்ன பண்ணிக்கோங்க, இது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைனிங்கை பார்த்திங்க அப்படின்னா இது மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்கு வந்து அடித்து திருப்ப போகிறோம். ஸோ பைப்பிங் வைக்காமல் நெக்கு வந்து அடித்து திருப்ப போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சேஃப்டி பின், அதாவது குண்டூசின்னு சொல்லுவாங்க, அந்த பின் வந்து கடையில் விற்கும். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. துணிலாம் நகராமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி நான் குத்திட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்கை பார்த்திங்க அப்படின்னா வரைஞ்சிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு நான் அழகாக பார்த்திங்கன்னா நெக்கை வந்து அந்த நெக்கோட டிசைன் மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சதுக்கும்னா நெக் வந்து ஒரே சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே வரைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது மேலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தையல் போட போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டிகிட்டு இருக்க மாதிரி மேலே அப்படியே சுற்றி என்ன பண்ணிக்கோங்க, தையல் போட்டுக்கோங்க. ஸோ நீடில் வந்து இறக்கி இப்போ நீங்கள் வந்து மிஷினை நிறுத்த போகிறீங்க அப்படின்னா நீடில் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிளாத்தை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நகர்த்திக்கலாம். ஸோ நீடில் வந்து இன்செர்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் எதாக இருந்தாலும் நகர்த்தணும். ஸோ நெக் லைனில் மட்டும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சுற்றி அந்த நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம்ல அது மேலே என்ன பண்ணிக்கிறோம், தையலை போட்டுக்கிறோம். ஸோ இது மாதிரி நீங்களும் தையல் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எட்ஜஸ் கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக் வந்து அழகாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நெக் லைனை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா துணியை வந்து திருப்ப போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவுமே நெக்கை சுற்றி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நாச்சஸ் போட போகிறோம். அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுற்றி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். சிசர் வச்சு கட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணால் பார்த்து கட் பண்ணணும். ஏன்னா த்ரெட்டில் வந்து கட் பண்ணிடவே கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா பார்த்து அழகாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு துணி வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு கிளாத்தை என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பிக்கிறேன். ஸோ இது மாதிரி திருப்பிக்கோங்க. நீங்களும் திருப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகாக நெக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த நெக்கை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ஒரு நெக் கிடச்சிரும். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா துணியெல்லாம் நம்ம என்ன பண்ணி விடுறோம், சரி பண்ணி விடுறோம். ஸோ நம்ம திருப்பினதால் துணியெலாம் கொஞ்சம் அங்கங்கே போய் மாட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சரி பண்ணிவிட்டு கையை வச்சு கீறி விட்டுட்டு இது மாதிரி என்ன பண்ணுறோம், மேலேட்டும் ஒரு தையல் போடுறோம். ஸோ அதுக்கு மேலேயே அதாவது ஓரமாக ஒரு தையல் போடுறோம். இந்த மாதிரி போடுறது மூலிமா நம்மளுக்கு நெக்கு நல்லா நிற்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு நெக்கும் அதே மாதிரி குண்டூசி குத்தி நெக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ நெக்கை இது போல் ட்ரா பண்ணிவிட்டு இதே மாதிரி அந்த நெக்கோடைய சைஸ்க்கே அழகாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நெக் டிசைன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ ட்ரா பண்ணிட்டு அது மேலேயே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தையல் போட போகிறோம். ஸோ இது மாதிரி நிறுத்தி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அந்த எட்ஜஸ்லாம் வரும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு கைடு தூக்கிட்டு கிளாத்தை மட்டும் தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நகர்த்துறேன். ஸோ இது மாதிரி நீங்களும் கிளாத்தை மட்டும் தான் நகர்த்தணும், நீடில் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு தான் நகர்த்தணும். ஸோ இது போலவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாகவுமே பார்த்திங்க அப்படின்னா நெக்கை வந்து நம்ம வரைஞ்சி வச்சது மேலேயே என்ன பண்ணிக்கிறோம், ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா பேக் பார்ட் நம்ம எப்படி பண்ணுமோ அதே மெத்தடில் தான் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாச்சஸ் போடுறோம். ஸோ இதே மாதிரி நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி நாச்சஸ் போடும்போது அந்த பாட்டில் இருக்குல்ல அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நாச்சஸ் போட்டுக்கோங்க. திருப்பிட்டு இதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கை வச்சு கீறி விட்டுட்டு இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே ஓரமாக ஒரு தையல் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஓரமாக ஒரு தையல் போடுறது மூலமா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அழகாக வந்து நம்மளுக்கு நெக் டிசைன்ஸ் வந்து சூப்பராக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி கீறி விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு ஓரமாக தையல் போடுறோம். ஸோ இது போல் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ஓரமாக கழுத்து ஓரமாக என்ன பண்ணிக்கிறோம், தையல் போட்டுக்கிறோம். ஸோ இதே மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் அட்டாச்சு. ஆல்ரெடி நல்ல பக்கம் வச்சு இந்த மாதிரி நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம வந்து பெட்டிக்கோட் எப்படி தைக்கிறது அதில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ ஷோல்டர் அட்டாச்சு அதே மாதிரி நம்ம பண்ணிட்டோம். நல்ல பக்கம் வச்சு இந்த மாதிரி ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ கை பார்த்திங்க அப்படின்னா கையோடைய நல்ல பக்கமும் கிளாத்தோடைய நல்ல பக்கமும் இந்த மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கையை நம்ம வந்து கட் பண்ணும்போது ஒரு நாட்ச் மாதிரி போட்டு வச்சுருப்போம். அதாவது ஹர்க் கட் மாதிரி பண்ணியிருப்போம். அந்த ஹர்க் கட்டையும் இந்த மாதிரி ஷோல்டர் வருது இல்லையா, அதுக்கு நேராக வந்து ஒரு கோடு வரும் பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இழுத்து தைக்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுட்டு நம்ம தைக்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா கையை வந்து இந்த மாதிரி இழுத்து தான் ஃபஸ்ட்டு தையல் போட போகிறோம். ஸோ இப்போ இது எப்படி தையல் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முடிச்சு மாதிரி ஃபஸ்ட்டே பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா வந்து பேக் ஸ்டிச் தான். ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அதாவது கைடை தூக்கிட்டு திருப்பியும் பின்னாடி போயிட்டு ரிவர்ஸில் போயிட்டு முன்னாடி வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து துணி வந்து பிரிஞ்சு வராது. ஸோ இது மாதிரி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி அந்த கை இருக்குது பார்த்திங்களா, அந்த கையை வந்து இழுத்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது மூலமா நம்மளுக்கு துணி வந்து வளைஞ்சு கொடுக்கும். கீழே மேலே எல்லாமே பார்த்து கீழெல்லாம் துணி மாட்டாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது போல் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதையே பார்த்திங்கன்னா திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி கீழெல்லாம் துணி மாட்டிக்காமல் துணியை நல்லா அயன் மாதிரி பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது போல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தையல் போட்டுருக்கோம்ல அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் இது மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தையலை வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி தையல் போடுறது மூலமா நம்மளுக்கு வந்து கை வந்து பிரிஞ்சு வராது. ஸோ கீழே எதுவுமே வந்து துணி மாட்டாமல் இருக்கணும். ஸோ துணி மாட்டிச்சு அப்படின்னா நம்மளுக்கு கை வந்து சுருக்கம் கொடுக்கும். ஸோ அதனால் இது போல் துணி மாட்டாமல் கீழே பார்த்து என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அதாவது போட்ட ஸ்டிச் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஸோ என்ன பண்ணுறோம்னா அடுத்ததும் அதே மாதிரி ஃப்ரண்ட் வச்சு நம்ம பண்ணியாச்சா. இப்போ பார்த்திங்கன்னா பேக்கும் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு கை ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த பக்கம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி தைக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா
இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எப்படி அடித்தோமோ அதே மாதிரி வச்சு ஃபுல்லாக ஒரு தையல் போட போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம தையல் போட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு தையலும் போட்டுக்கிறோம். ஸோ இன்னொரு தையலும் போட்டு இதே மாதிரி அடுத்தது இப்போ நம்மளுக்கு வந்து 2 கையுமே வந்து ஃபஸ்ட்டு கை ரெடி ஆகிடுச்சா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த கையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதே போல் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இதே போல் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம 2 கையுமே பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து மடித்து தைக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து அந்த 1 இன்ச்சு விட்டுருப்போம்ல, அந்த 1 இன்ச்சை வந்து நான் இது போல் மடித்து இது இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓரமாக தையல் போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு ஓரமாக தையல் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஸோ 2 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா 1 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தைச்சிட்டு பேக் ஸ்டிச்லாம் போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம இதை பார்த்திங்க அப்படின்னா மார்க் பண்ணி இது பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய கையோட சுற்றளவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10. ஸோ 2ஆக பண்ணோம் அப்படின்னா 5 வரும். நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 5.5 மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சென்டரில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் பார்த்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய செஸ்ட் பார்ட் அதாவது மார்பு சுற்றளவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 9. நான் வந்து என்ன பண்ணுறேன் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 9.5 மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹிப் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா 8. நான் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 8.5. ஸோ இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்ஸ்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இணைச்சிக்கிறோம். ஸோ இதே மாதிரி அடுத்த சைடும் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி மார்க் பண்ணி அதையும் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ஸ்கேல் வச்சோ நீங்கள் இந்த மாதிரி கை வச்சோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இணைச்சிக்கலாம். ஸோ இதை தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது மேலேயே தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஹேண்டு வச்சுட்டு இது மாதிரி 2த்தையும் ஒன்றா வச்சு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இது மாதிரி ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கிறோம். ஸோ நம்ம வரைஞ்சி வச்சோம்ல அது மேலேயே என்ன பண்ணுறோம் அப்படின்னா தையல் போட்டுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சைடும் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி கையை வச்சு நம்ம என்ன அளவு வச்சுருக்கோமோ கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு இதே மாதிரி பார்த்திங்கன்னா வச்சு பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2வதாக பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்துலேயே வந்து 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ அப்போ பிரியாது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா ஹேண்டு வந்து மடித்து தைச்சிருக்கோமா. ஸோ அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நெக் வந்து ஒரு டிசைன் வச்சுருக்கோம். ஸோ அந்த நெக் டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்குது. பேக்லேயும் ஒரு அதாவது ரவுண்ட் நெக் மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேக்கில் வந்து ரவுண்ட் நெக் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுவும் முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து மடித்து தைச்சோம்ல அது பார்த்துக்கோங்க. கீழே வந்து மடித்து தைச்சது இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கர்ட் கூட இந்த மாதிரி பேர் பண்ணி போட்டுக்கலாம். ஆர் பிளாஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது கூடவும் நீங்கள் இந்த மாதிரி அதாவது பேர் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ண க்ராப் டாப்பு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் பிட்டு தான் வந்து நம்ம வந்து இது பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் இழுத்துகிட்டே போனால் போர் அடிக்கும் அப்படின்றதுனால நான் ஷார்ட்டாகவும் அதே சமயத்தில் உங்களுக்கு புரிகிற மாதிரியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.